தகவல் தொழில்நுட்பத் துறையில் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெறும் அமைதியான பணி நீக்கங்கள் கவலை அளிக்கின்றன என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தனது வலைதளத்தில் கூறியுள்ளார். TCS நிறுவனம் மட்டும் 12,000 பேரை பணி நீக்கம் செய்யும் முடிவை எடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே வேலை இல்லாமல் தவிக்கும் இளைஞர்களின் நிலையை இது மேலும் மோசமாக்கும். இந்த நிலைமை நடுத்தர குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிறது. இப்படியான செயல்கள் நாட்டை மேலும் பொருளாதார வீழ்ச்சிக்கு அழைத்து செல்லும் என்பதே உண்மை. இந்த துறையில் தொழிற்சங்க உரிமை, சட்ட பாதுகாப்பு இல்லாததால் பெரும்பாலான பணி நீக்கங்கள் வெளியில் தெரியாமல் நடக்கின்றன. 2023 முதல் 2025 காலப்பகுதியில் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை குறைத்துள்ளன. செயற்கை நுண்ணறிவு, தானியங்கி தொழில்நுட்பம், செலவு கட்டுப்பாடுகள் ஆகியவற்றின் பெயரில் அனுபவமுள்ள ஊழியர்களே குறிவைக்கப்படுகின்றனர். செயல்திறன் மேம்பாட்டு திட்டம் எனப்படும் அவமானகரமான முறைகளில் அவர்கள் வேலையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். இதனால் மன அழுத்தம், நிதி சிக்கல், சமூக அவமானம் என பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. தகவல் தொழில்நுட்ப துறையில் நடைபெறும் அமைதியான மற்றும் மறைமுகமான பணி நீக்கங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்த துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் தொழிற்சங்க உரிமை, சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் நிலையான வேலைவாய்ப்பு உறுதி செய்ய வேண்டியது அவசியமாகும். அரசு இவற்றை சரி செய்ய தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் நாடும் மக்களும் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என்பதை கவனத்தில் கொண்டு ஒன்றிய, மாநில அரசுகள் இதை உடனடியாக உரிய முறையில் கையாள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார்.